குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி ஷியர் போஸ்ட் பெண்டிங் மூமெண்ட், ஸ்ப்ரிங் அண்ட் தியரி ஆஃப் ஃபெயிலியர் டாபிக் பார்த்தோமா இல்லைங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன, ஓகே இது வரலும் வந்து கேட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கொஸ்டின் டிஎன்பிசி, ஏஇ அண்டு டிஆர்பி, ஸோ அதர் பப்ளிக் செக்டர் யூனிட்டில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஒரு 25 கொஸ்டின் இருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், எக்ஸ்ட்ரா இது பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு கூட வீடியோ ஒரு டைம் பார்த்துக்கங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபெயிலியர் criteria yielding in material occurs. So maximum shear stress நமக்கு என்ன சொல்கிறோம்? maximum shear stress tau max is equal to sigma y divided by 2 equal to sigma 1 minus sigma 2 divided by 2. 2 cancel. So இப்போ tau max is equal to sigma y எழுதலாம், இல்லை the maximum shear stress is equal to yield stress divided by 2 எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்க. the maximum shear stress equal to half of the yield stress. ஓகே, next, At a point in a structure, there are two mutually perpendicular tensile stresses of 800 and tension சொல்லிட்டாங்க and 400 kg per centimeter square. If Poisson ratio mu is 0.25, what would be the equivalent stress in simple tension according to the maximum principal strain theory? Wow. So maximum principal strain theory அப்படி கேட்டோன்னா டக்குன்னு நீங்கள் இதை யோசிங்க, ஃபார்முலா எழுதணும். sigma 1 divided by E minus mu into sigma 2 divided by E minus mu into sigma 3 divided by E equal to sigma y divided by E. இதான ஃபார்முலா நமக்கு? எஸ். ஸோ இப்போ மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரியில் என்னன்னு கேட்குறேன், சிம்பிள் டென்ஷன் வேல்யூ. ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சிக்மா 1 கொடுத்துட்டாங்களா? சிக்மா 1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சி, ஸோ சிக்மா 1 இஸ் 800, எல்லாம் டென்ஷன் சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி சிக்மா 2 இஸ் 400 இஸ் கிவன். ஸோ இ எல்லாம் காமன் கேன்சல். ஸோ பேலன்ஸ் பாருங்கள், சிக்மா 1 நமக்கு என்னது 800 மைனஸ் மியோட வேல்யூ பாய்சன் ரேஷியோ 0.25, நான் 1/4 எழுதிக்கிறேன், இன்டூ இது சிக்மா 2 வேல்யூட 400, சிக்மா 3 வேல்யூ கொடுத்துருக்காங்களா? கொடுக்கலாம், 0 போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு சிக்மா ஒய். ஒரு நாள் 100, 800ல் 100 போச்சுன்னா மீதி 700. ஓகே, ஆன்சர் இருக்கா? ஆப்ஷன் சி. ஓகே, ஜஸ்ட் கேட்ட உடனே என்ன ஸ்ட்ரெயின் சொன்ன, என்ன தியரின்னு சொன்னோம், டக்குன்னு ஃபார்முலா எழுதிடணும். ஓகே, நெக்ஸ்ட். எஸ், nice question. A closed helical spring 100 mm mean diameter of the spring கொடுத்துட்டாங்க. ஓகே, is made of 10 mm diameter of the rod. அப்போ diameter of the rod கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, and has 20 turns, 20 சுத்து இருக்காமா. The spring carries an axial load of 200 kN with G values 8.4 10 to the power of 4 Newton per millimeter square. The stiffness of the spring. ஓகே, ஸோ இது ஃபார்முலா தெரிஞ்சால் முடிஞ்சது. ஸ்டிஃப்னஸ் ஆஃப் தி ஸ்ப்ரிங் நமக்கு தெரியுமா? ஃபார்முலா நமக்கு என்னது? டெல்டா ஈக்குவல் டு ஸ்டிஃப்னஸ் கேட்குறாங்க 64 WRQN டிவைடட் பை GD பவர் 4. இது நமக்கு டிஃப்ளெக்ஷனோட ஜென்ரல் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ W கீழே வந்துருமா? ஓகே, 1/k எழுதிக்கலாமா இதை? 1/k. அப்போ டேரெக்டாக K ஃபார்முலா எழுதிட்டோமா? நான் GD பவர் 4 டிவைடட் பை 64 RQN. ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ அதனுடைய ஸ்ப்ரிங்கோடைய ஸ்டிஃப்னஸ் என்னன்னு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இங்கே பிளேஸ் இல்லாமல் நம்ம கீழே வந்துடலாம். 64. ஓகே, ஃபார்முலா 64. ஓகே, 64. நெக்ஸ்ட் என்ன? டின்றது டயாமீட்டர் ஆஃப் தி ஒயர். ஓகே, டின்றது டயாமீட்டர் ஆஃப் தி ஒயர் ஆர் ராட். டயாமீட்டர் ஆஃப் தி ஒயர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 10. ஓகே, அப்போ 10 × 10 to the power of 4 எழுதிக்கலாமா? எஸ், டிவைடட் பை, ஓகே, டிவைடட் பை ஜி, சாரி மாற்றினா. ஓகே, இது 8.4 இன்ட்டு 10 to the power of 4. ஓகே, டிவைடட் பை 64 இன்ட்டு ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் தி காயில். ஓகே, ரேடியஸ் ஆஃப் தி காயில் ஆர் ஹெலிக்கல் என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர் 100 கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் நமக்கு அதில் பாதி 50 × 50. ஓகே, எத்தனை டர்னு? 20 ரவுண்டுன்னு சொல்லிச்சு. ஓகேவா? சி, 1 2 3 4 4 0க்கு 4 0 கேன்சல். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த 10 to the power of 4 நம்ம பார்க்குறோம். இப்போ ஆப்ஷன் 1 பார்த்துக்கலாம். எல்லாமே டிஃப்ரெண்ட் வேல்யூ தான். ஓகேவா? நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சேம் வேல்யூ வந்தால் தான் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ எத்தனை பாருங்கள்? 1 2 3. அப்போது 1/5 வேணால் 0.2 எழுதிக்கலாமா? அப்போ என்ன பண்ணலாம்? × 2 × 2 × 2ன்னு எழுதிக்கிறேன்.
1 2 3 3 5 கேன்சல் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ ஒரு 2க்கு ஒரு 2 கேன்சல், ஒரு 2க்கு 32, இன்னொரு 2க்கு 16. ஓகே. ஸோ இப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும்? 8.4. இதை நான் 84 எழுதிக்கிறேன். 10⁻³ வந்துடும் நமக்கு இந்த இடத்துல. டிவைடட் பை 16. கரெக்டா? எஸ். ஸோ டிவைடட் பை 16. இதை அடிச்சிங்கன்னா மீதி 42, 8. 1 8 8 8 40. ஓகே. அடங்காத மீதி வந்து 20. 1 8 2 8 16. மீதி 16 போக மீதி 4. மறுபடியும் 0 சேர்த்திக்கங்க. 25. இப்போ 5.25 இருக்காங்க ஆப்ஷனில் ஏ. ஓகே. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணி ப்ராப்பராக அந்த டின்றது டயாமீட்டர் ஆஃப் ஒயர், ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் காயில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே. நெக்ஸ்ட். In a two-dimensional stress system, it is assumed that the principal stresses sigma 1 and sigma 2. Okay, sigma 1, sigma 2 தெரிஞ்சிச்சு. According to the maximum shear stress theory, okay, the failure occurs when where the sigma y is a yield stress, mu is the Poisson ratio. Okay, maximum shear stress theory சொல்லிட்டாங்க. அப்போ maximum shear stress theory நமக்கு என்ன சொல்லுது? sigma 1 minus sigma 2 equal to or greater than or sigma y divided by 2. இங்கே 2 வருமா? 2 கேன்சலா? பேலன்ஸ் நமக்கு என்ன வரும்? இதுதானே. ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி, கசடன் ட்ரெஸ்கா தியரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட். வா, இது பாருங்க. ஸோ வாட் இஸ் த ஈக்குவலன்ட் ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் ஃபார் தி சிஸ்டம் ஆஃப் ஸ்ப்ரிங் ஷோ இன் தி ஃபிகர் கிவன் பிலோ. ஓகே, இதோட ஈக்குவலன்ட் ஸ்டிஃப்னஸ் கேட்குறாங்க. அப்போ ஈக்குவலன்ட் ஸ்டிஃப்னஸ் நமக்கு என்னது? கே தான் நமக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா, இங்கே 2 பாருங்க. இது 2 ஸ்ப்ரிங் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு சீரீஸாக இருக்குது. முதல்ல இதை சால்வ் பண்ணிடலாமா? எஸ். அப்போ 1/k ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு என்னது? 1/k1 ப்ளஸ் 1/k2. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அதை. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்னது? k1 ப்ளஸ் k2 ப்ளஸ் k1 டிவைடட் பை k1 இன்ட்டு k2. ஓகேவா? நமக்கு தேவை ke தான் வேணும். ஸோ அப்போ ke ஈக்குவல் டு அப்படி ரிவர்ஸ் ஆகிக்கலாமா? ஸோ k1 இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே, k2 டிவைடட் பை k1 ப்ளஸ் k2. ஓகே, அப்போ பெருக்கிங்க, அப்புறம் கூட்டிக்கங்க. சரியா? அப்போ 2 பெருக்கினா நமக்கு என்ன வரும்? 40 × 10, 2 கூட்டினா 50. ஓகே, 0 0 கேன்சல், 1 5 8 5 40. கரெக்டா? அப்போ இதனுடைய வேல்யூ நமக்கு என்னது? 8. ஓகே, இப்போ அடுத்து வந்து ஈக்குவல் ஸ்ட்ரிப் இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்குது? ஒன்று பேரலல், இன்னொன்று பேரலல், எல்லாமே பேரலல். அப்போது 20 ப்ளஸ் 8 ப்ளஸ் 30, 50 58 இருக்காங்களா? சி ஆன்சர். ஓகே. ஸோ கொஷின்ஸ் எல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும். ஓகே. ஸோ ஆனால் நமக்கு வந்து கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இட்ஸ் வெரி 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 ஈஸி. ஓகே. நெக்ஸ்ட்டு. 2 springs of stiffness K1 and K2 connected in series. The stiffness of combined. Okay, connected in series ன்னு சொல்லியாச்சு. அப்போ சீரிஸ் ஸ்ப்ரிங் நமக்கு வந்து இங்கே தானே பண்ணோம். இப்போ நம்ம சீரிஸ் ஸ்ப்ரிங் ஈக்குவல் ஸ்டிஃப்னஸ் நமக்கு என்னது? ஃபஸ்ட்டு பெருக்கிங்க, அப்புறம் கீழே கூட்டிக்கங்க. அப்போ பெருக்கணும், கூட்டணும். அப்போ ஆப்ஷன் ஏ. இல்லைன்னா போட்டு பார்த்துக்கலாம். 1/k ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/k1 ப்ளஸ் 1/k2. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண நமக்கு k2 ப்ளஸ் k1 டிவைடட் பை k1 இன்ட்டு k2. ஓகே. ஸோ அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் எடுத்தால் நமக்கு என்னது? k1 இன்ட்டு k2 டிவைடட் பை k1 ப்ளஸ் k2. இது எங்கே இருக்குது இந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ. ஓகே. நெக்ஸ்ட். சேம் ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. அக்கார்டிங் டு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபெயிலியர், த ஈல்டு ஸ்ட்ரெஸ் இன் தி மெட்டீரியல் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் தி ஈல்டு ஸ்ட்ரெஸ். வந்துருச்சா? எஸ். ஸோ அப்போ டவு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா y/2. நெக்ஸ்ட். Question number 8. 2 closed coil spring of stiffness K and 2K arranged in series one case, in parallel in other case. The ratio of the stiffness. Okay, 2 ஸ்ப்ரிங் இருக்குங்கப்பா. ஒன்று K1 and 2K அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனோட ஸ்டிஃப்னஸ்ஸு. இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்? அந்த ஸ்ப்ரிங்கை வந்து ஃபஸ்ட்டு சீரீஸாக அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ K இன்ட்டு இது 2K. ஓகேவா? எஸ். ஸோ அப்போ அதோட இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக அரேஞ்ச் பண்ணிடுறேன். இன்னொன்று பேரலாக எப்படி? இப்படி. ஓகே, இது கே, ஸோ இது 2K, இது கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதனுடைய ஸ்டிஃப்னஸ் நமக்கு என்னது? டைரெக்டாக சம் பண்ணுறது தான். கே ஸ்டிஃப்னஸ் இஸ் ஈக்குவல் டு இது வந்து பேரலல் கேஸ்னு வச்சுக்கலாமா? பேரலல் 3K. ஓகேவா? இது நமக்கு என்ன? சீரிஸ் கேஸில் நமக்கு ஆல்ரெடி தெரியுமா? ஏன்னா நமக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சரி போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ மேலே நமக்கு என்ன பெருக்கணும், கீழே கூட்டிக்கணும். அதான் நம்ம பார்த்தது. எஸ். ஸோ அப்போ மேலே வந்து பெருக்கிங்க 2 இன்ட்டு
1 2k இன்ட்டு ஓகேவா 2k இன்ட்டு k டிவைடட் பை கீழே கூட்டிட்டோம் அப்படின்னா 3kன்னு வந்துச்சு. அப்போ k கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் நமக்கு என்ன வரும் 2/3 நமக்கு வரும். ரேஷியோ ஆஃப் ஸ்ப்ரிங் கனெக்டட் சீரியஸ், அப்போ இதுதானே சீரியஸ் 2/3. அடுத்து நமக்கு என்னது பேரலல் 3/1 எழுதிக்கலாமா? அப்படியே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 1/3ன்னு வருமா? ஆன்சர் 2/9. எஸ், ஆப்ஷன் டி. ஓகே. ஸோ அதே மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படித்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? கொஷின்ஸ் ஒரு டைம் தெளிவாக புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா முடிஞ்சுது. நீங்கள் கொஷின் படிக்கும்போது என்ன டேட்டா கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், நைஸாக நோட் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, நெக்ஸ்ட். எஸ், ஸோ இது மேட்ச் த ஃபாலோயிங் நான் சொன்னாலே நடக்கும்போது கண்டிப்பாக மேட்ச் த ஃபாலோயிங் ஒரு கொஷின் கேட்பாங்க அப்படின்ட்டு. த மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி, ரேங்கின்ஸ் தியரி கிடச்சிருச்சு. அப்போ 5 ஏக்கு 5 இருக்கணும். ஓகே, அப்போ 2ல் இது யாரோ ஒருத்தர் தான். ரெண்டாவது என்ன கண்டுபிடிச்சா ஆன்சர் போட்டுடலாம். மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி, கசட் அண்ட் ட்ரெஸ்கா தியரி 3 5 3 அவ்வளோதான் 5 3. சி என்ன பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி, பிரின்சிபல் எஸ்டி வெண்டன் தியரி இருக்காங்க 1. மேக்ஸிமம் டிஸ்டார்ஷன் தியரி ஆர் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி, பிளேட் தியரி, வான் மிஸ்ஸஸ் என்கி தியரி, வான் மிஸ்ஸஸ் என்கு இருக்காரு. அப்போ ஆப்ஷன் இஸ் 5 3 1 4. ஓகே, எஸ். Next, which one of the following theory of failure is most appropriate for brittle material? Brittle material க்கு எந்த theory best suitable? First theory principal stress theory or Rankins theory. Second வந்து பார்த்தீங்கன்னா RCC brittle with ductile. Third theory ductile material suitable அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நோட்ஸ் வீடியோவில் இருக்குது, ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, which one of the following the failure appropriate brittle material? Principal stress theory. Yes, nice question. According to distortion energy theory, failure will not occur when the symbols have usual meaning. Okay, இருக்கட்டும். அப்போ நம்ம ஃபார்மா டைரக்டாக எழுதினோமா? According to principles, shear strain energy theory, sigma 1 a minus b the whole square plus b minus means sigma 2 minus sigma 3 the whole square b minus c plus c minus a means sigma 1 c minus sigma 3 sigma 1 minus sigma 3 minus sigma 1 the whole square less than or equal to sigma y square. கரெக்டா? ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நடத்தும்போது சொன்னால் அந்த ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சரியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்போ இந்த ஆஃப் கேட்டகரி இங்கே தான் இருக்குது, பட் ஆனால் இந்த ஃபார்முலா வராது. இது ஃபார்முலா இல்லை, இதுவும் நமக்கு ஃபார்முலா இல்லை. ஸோ இதை நம்ம ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா பவர் ஆஃப் 1/2ன்னு வரும் நமக்கு. இங்கே கேன்சல் ஆகிடும் பவர். ஓகே, ஸோ அப்போ இது எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏல sigma 1 minus sigma 2 the whole square plus இந்த ஆஃப் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க, ஹோல் ப்ராக்கெட்டுக்கு மேலே பவர். ஓகே, நெக்ஸ்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கேட் கொஸ்டின் இது. ஓகே, இட்ஸ் சிம்பிள் தான், ஒன்றுமே கிடையாது. ஸோ வாட் த வேல்யூ ஆஃப் ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் சிக்மா இன் கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், பெண்டிங் மூமெண்ட் m in kilonewton meter and shear force v in kilonewton acting at a point p. Okay, for the point p for the arrangement shown in the figure respectively. See, இது ஒரு புள்ளின்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி, இதில் ஒரு கயிறு போட்டு இழுக்கிறாங்க. ஓகே, இதனோட கெப்பாசிட்டி வந்து 50 கிலோநியூட்டன். அப்போ என்ன பண்ணணும் நமக்கு இந்த இடத்துல நமக்கு, ஸோ இந்த புள்ளியில் இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ வரும், 50 கிலோநியூட்டன். கரெக்டாக? ஸோ அப்போ டவுன்லோட் லோட் ஆக்ட் ஆகும் 50 கிலோநியூட்டன். ஒரு கேண்டிலிவர் பீம் மாதிரி ஆகிடுச்சா? எஸ். அதேமாதிரி இங்கேயே பிடிச்சி இழுக்குமா? அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆக்சியல் ஃபோர்ஸ் 50 கிலோமீட்டர் ஆக்ட் ஆகுமா? எஸ். அப்போது ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்க. அப்போ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் ஏரியாவா, சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் ஏரியா 50 இன்ட்டு கிலோமீட்டர் நான் வந்து நியூட்டன் வைக்கிறேன், டிவைடட் பை ஏரியா வந்து ஸ்கொயர் பீம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 200 mm மாற்றிடுறேன், 200 இன்ட்டு 200 40 அவுட்டு, மீதி வந்து பார்த்தீங்கன்னா 4040 கிலோ நியூட்டன். எஸ், ஓகே, கிலோமீட்டர் மீட்டர் ஸ்கொயர் தான் கேட்குறாங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ மீட்டர் ஸ்கொயர், ஓகே, இதை நான் எம் பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு 25 கிடைக்கும். ஓகே, மாதிரி 25ல் பாதி 125 பக்கமாக வருமா ஆப்ஷனில்? அப்போ 125 இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் நமக்கு என்னது, ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஒரே மாதிரி இல்லைன்னா பயப்பட தேவையில்லை. ஓகே, ரெண்டாவது என்ன கேட்குறாங்க, பெண்டிங் மூமெண்ட் ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 3 மீட்ரு. அப்போ 50 இன்ட்டு 3 அப்போ 150 இருக்கா? ஓகே. அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு என்னது, கேண்டிலிவர் பீம். ஸோ பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது, ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு என்ன வரும், 0. ஸோ எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா 0, இங்கே வந்து 50 கிலோமீட்டர். ஆப்ஷன் இருக்கா? இருக்குது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி. ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சா போதும், ஏன்னா 3 டிஃப்ரெண்ட் ஆன்சர் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு. வா, ஸோ இப்போ வந்து ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் டாபிக் நம்ம வந்துட்டோம். ஓகே, இந்த ஸ்ப்ரிங் அந்த கான்செப்ட் வந்து முடிஞ்சிச்சு, பின்னாடி வரும்னு நினைக்கிறேன் 2-3 கொஸ்டின்ஸு. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இஸ் லோடட் ஆஸ் ஷோ இன் ஃபிகர்.
below the bending moment at C. The bending moment at C என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? C அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு shear force கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு. RA plus RB. ஓகே, ஸோ இப்போ RA plus RB equal to what? சமேஷன் ஆகுது வெர்டிகல் ஃபோர்ஸ். மூமெண்ட் எடுத்துக்க கூடாது. அப்போ 4 கிலோ நியூட்டன். கரெக்டாக? சமேஷன் இப்போ RA கண்டுபிடிப்போம் என்னன்ட்டு. இப்போ RA taking about summation of bending moment at B equal to 0 னு வச்சுக்கலாமா? அப்போ RA into 4 ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு கிளாக்வைஸ் மூமெண்ட். இது உங்களுக்கு இப்போ யூஸ் ஆகும். நான் இது இந்த மூமெண்ட் எந்த பக்கம் ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ இங்கிருந்து நம்ம போகுதா? இது நமக்கு என்னது? கிளாக்வைஸ். ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கிளாக்வைஸ். அப்போ நமக்கு சாரி கிளாக்வைஸ் எழுதிட்டோம். அப்போ கிளாக்வைஸ் இஸ் ஈக்குவல் டு RA இன்டூ 4. நெக்ஸ்ட் நமக்கு என்ன இந்த பக்கம்? இது வந்து ஆன்டி கிளாக்வைஸ். ஆன்டி கிளாக்வைஸ் நமக்கு என்னது? 4 கிலோமீட்டர் மூமெண்ட் ஆக்ட் ஆகுது. ப்ளஸ் அடுத்து நமக்கு என்ன பாருங்க, இது நமக்கு வந்து லோடு வந்துருக்கு இல்லையா? எத்தனை கிலோமீட்டர்? அது 4 கிலோமீட்டர். 4 into 2. அப்போ இது ஆன்டி கிளாக்வைஸ். 4 into 2. ஓகே, அப்போ நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 4 into 2 8 சம்திங். எஸ், எகைன் ப்ளஸ் ஒரு கிளாக்வைஸ் மூமெண்ட். கரெக்டாக 4. அப்போ இந்த +4 இந்த +4 இந்த பக்கம் -4 0 ஆகிடுமா? அப்போ இதில் 8 பிடிச்சா 2. ஓகே, அப்போ 2 கிலோ நியூட்டன் 2 கிலோ நியூட்டன். இதை நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா இது சிமெட்ரிக் பீமா. இந்த பக்கம் 2 மீட்டர், இந்த பக்கம் 2 மீட்டரா? மூமெண்ட் கன்சிடர் பண்ண தேவையில்ல. அப்போ 4 கிலோமீட்டர் ஆக்ட் ஆகுது. அப்போ இவர் எவ்வளோ எடுத்துக்குவார்? 2 கிலோமீட்டர் எடுத்துக்குவார். இவர் எடுத்துக்குவார் 2 கிலோமீட்டர் எடுத்துக்குவார். அவங்க கேட்குறது எங்க? பெண்டிங் மூமெண்ட் அட் சியில் கேட்குறாங்க. ஸோ பெண்டிங் மூமெண்ட் அட் சி ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்க போகிறோம். ஸோ இப்போ RA இன்ட்டு பார்த்துக்கோங்க, RA இன்ட்டு 2 கிளாக் வைஸ் மூமெண்ட். ஓகே, ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். மைனஸ் இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் -4. அப்போ RA வேல்யூ 2. 2 இன்ட்டு 2 4. 4 - 4 0. இப்போ பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ நமக்கு என்னது? 0 அட் சி பாயிண்ட்ல. ஓகேவா? சென்டரில் 0. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், the simply supported beam AB span L carries a 2 concentrated load as load W each at L/3 from A and B. ஓகே, எஸ், ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, அது ஏன்னு சொல்லிட்டாங்க, இது பின்னு சொல்லிட்டாங்க. லோடு L/3 ஃப்ரம் ஈச் ஏன்றாங்க. அப்போ L/3. அப்போ இதில் ஒரு L/3 load W. Okay, what is the shear force in a middle 1/3 portion? Okay, right. ஸோ இப்போ இந்த 1/3 போர்ஷனில் நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இது நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து கொஷின்ஸில் நம்ம என்ன பண்ணோம்? சால்வ் பண்ணிட்டோம். அப்போ நமக்கு என்ன பண்ணோம்? மீன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அப்போ லோடு என்ன? W, இது W. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் வரீங்க. அப்போ Wன்ற ஃபோர்ஸ் மேலே போகும். இது ஒரு எந்த ஒரு எஃபெக்ட் கிடையாது. டி நீங்கள் ஒரு -டபுள் டவுனோட ஆக்ட் ஆகுது 0. அப்போ இது ஒரு எஃபெக்டே கிடையாது. மறுபடியும் டவுனோட ஆக்ட் ஆகுது. மறுபடியும் அப்போர்டு ஆக்ட் ஆகுது. அப்போ இது +W -W. இந்த இடத்துல நமக்கு என்னது? ஷியர் ஃபோர்ஸ் இஸ் 0. அப்படின்னா இந்த பெண்டிங் மூமெண்ட் என்ன ஆகும்? பெண்டிங் மூமெண்ட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, பெண்டிங் மூமெண்ட் இஸ் கான்ஸ்டன்ட். ஷியர் ஃபோர்ஸ் 0 அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த போர்ஷன் மிடில் 1/3 நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஷியர் ஸ்பேன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எ ஜோன் வேர் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஷியர் ஸ்பேன் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, match the list 1 list 2 maximum bending moment value, select the correct answer. ஓகே, இப்போ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டில் மேட்ச் இது லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது நமக்கு என்ன வரும்? WL/2 வந்து சென்ட்ரல் ஆக்ட் ஆகுமா? WL/2. அப்போ இதனோட L/3 ஆக்ட் ஆகுமா நமக்கு? அப்போ WL²/6 எழுதிக்கலாமா? எஸ். அப்போ ஏக்கு வந்து 2. ஸோ ஏக்கு வந்து 2. அடுத்து வந்து பி பாருங்கள். ஏக்கு 2. பி வந்து WL²/2 3. சிக்கு பாருங்கள், இது WL²/12 அப்போ 1. டிக்கு பாருங்கள், டிக்கு WL²/8 அப்போ 4. அப்போ 23 14 எங்கே இருக்குது? 23 14 ஆப்ஷன் சி. ஓகே, இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடியோவில் போட்டாச்சு. ஓகே, நீங்கள் வீடியோ தெளிவாக ஒரு 10 டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கொஷினில் ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட், the simply supported beam AB is loaded show in the figure. ஓகே, ஸோ அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் இன் கிலோ நியூட்டன் போர்ஷன் ஏசி பீம். ஷியர் ஃபோர்ஸ் ஏசியில் என்னென்னு கேட்குறாங்க. இந்த போர்ஷன் எனக்கு ஷியர் ஃபோர்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ RA RB கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ RA + RB equal to what? Downward force 4 kilonewton. Okay, taking about bending moment at B, summation of the bending moment is equal to B equal to 0. அப்போ anti-clockwise moment is equal to நான் clockwise moment எழுதிக்கிட்டா very important. ஓகே, anti-clockwise moment. அப்போ anti-clockwise என்ன போகும் பார்த்துக்கங்க. இது RA. எஸ், RA நமக்கு என்ன ஆகும்? clockwise-ல போகும். அப்போ clockwise RA இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்ன? 8 மீட்ரு. ஓகே, மூமெண்ட் என்ன ஆக்ட் ஆகுது? +8 clockwise-ல நமக்கு ஆக்ட் ஆகிட்டு. கரெக்டாக? எஸ், +8 clockwise டைரக்ஷன்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எஸ் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக் 4 × 8 4 × 2 சாரி அப்போ 8 8 இந்த பக்கம் ப்ளஸ் 8 இந்த பக்கம் ப்ளஸ் 8 இந்த பக்கம் மைனஸ் 8 0 ஆயிடுச்சு அப்போ ஆர்ஏ வேல்யூ நமக்கு என்ன ஆகுது 0 ஆகுது அப்போது ஆர்ஏ வேல்யூ 0 வச்சுன்னா பெண்டிங் டயக்ராம் எப்படி வரும் பாருங்க இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது அப்படி எதுவுமே இல்லாமல் போயிட்டே இருக்கும் நம்மளை அப் டு சி பாயிண்ட் வரலாம் சடனாக 4 கிலோமீட்டர் டவுன்லோட் ஆக்டர் ஓகேவா அப்போ இது முடிஞ்சிருச்சு அப்போ என்னோட பெண்டிங் டயக்ராம் பாருங்கள் எப்படி வருதுன்னு துப்பாக்கி மாதிரி வந்துட்டுருக்கு ஓகே சி அப்போ இந்த போர்ஷன் ஏசி அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ நமக்கு என்னது சாரி ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ நமக்கு என்னது 0 ஷியர் ஃபோர்ஸ் இன் கிலோ நியூட்டன் ஏசி போர்ஷன் நமக்கு என்ன 0 ஷியர் ஃபோர்ஸ் இங்கே கிடையாது எங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட் which one of the following statement is correct okay shear force is the first derivative of the bending moment okay shear force is the first derivative of the bending moment அப்போ bending moment நமக்கு என்னது d square y by dx square இது டெரிவேட்டிவ் பண்ணுங்க மீன்ஸ் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்க d cube y by dx cube கரெக்டா அப்போ இதனுடைய டெரிவேட்டிவ் தான் நமக்கு பெண்டிங் மொமெண்ட்டுடைய டிஃபரன்ஷியேஷன் தான் நமக்கு வந்து shear force னு சொல்றோம் shear force is the first derivative of the bending moment correct ஓகே நெக்ஸ்ட் இது வந்து லோடை பேஸ் பண்ணி என்ன ஷேப் பண்ணுங்கன்னா ஸோ லீனியர் வேரிங் லோடு ஓகே வேரிங் லோடு நமக்கு என்ன கியூபிக் பெரபோலா முடிஞ்சிருச்சு ஒன்றுக்கு வந்து 3 வர வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ அப்போ ஏல்னா சி வரும் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் டு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு இது வந்து நமக்கு என்ன வரும் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு அப்படின்னா நமக்கு வந்து பெரபாலிக் ஓகே பெரபாலிக்கா எஸ் அது எங்கே இருக்குது பெரபோலா இங்கே இருக்குங்க பாருங்கள் அப்போது 3 1 ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் சி தான் ஓகேவா அவ்வளோதானா 3 1 இருக்கிறது ஆப்ஷன் சி எஸ் த கேரி த கான்சன்ட்ரேட் லோட் அட் ஃப்ரீ எண்டு அப்போ ஃப்ரீ எண்டில் கான்சன்ட்ரேட் லோடு வந்து நமக்கு என்ன வரும் ட்ரையாங்கிளாக நமக்கு வரும் பெண்டிங் மூமெண்ட் கரெக்டாக கேன்லிவர் பீம் தானே கொடுத்துருக்காங்க எஸ் கேன்லிவர் பீம் எஸ் அடுத்து வந்து ட்ரையாங்கிள் அப்போது 3 1 4 ஆப்ஷன் சி கன்ஃபார்மே ஆகிடுச்சு ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி கேன்லிவர் இட்ஸ் கேட்டிங் கேட் கொஸ்டின் போயுது ஓகே 2021 நினைக்கிறேன் ஓகே ஸோ ப்ராப்பர்ட்டி கேன்லிவர் பீம் எக்ஸ் ஒய் with internal hinge at middle is carrying a uniformly distributed load of 10 kilonewton meter as shown in figure okay the vertical reaction at support x okay support x okay ஸோ எப்பயுமே நம்ம ஜென்ரல் கான்செப்ட் போயிடலாம் ஆர்எக்ஸ் ப்ளஸ் ஆர்ஒய் அப்படின்னு வச்சுக்கலாமா ஆர்எக்ஸ் ப்ளஸ் ஆர்ஏ ப்ளஸ் ஆர்யூன்னா இங்கே எக்ஸ்ஒய்னு கொடுத்துட்டாங்க ஈக்குவல் டு டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ பாருங்கள் இங்கே ஒரு 2 இது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடுன்றனால 10 × 4 40 கிலோ நியூட்டன் ஓகே ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாமா நெக்ஸ்ட் ஸோ அப்போ ஹிஞ்சில் பெண்டிங் மொமெண்ட் நமக்கு என்னப்பா 0 ஹிஞ்சு லிங்க்ஸு ஃப்ரீ எண்டு சிம்பிளி சப்போர்ட் எண்ட்லாம் பெண்டிங் மொமெண்ட் 0 அந்த நோட் பாயிண்ட்டில் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஓகேவா ஸோ அப்போ ஆர்ஒய் டேக்கிங் பெண்டிங் மொமெண்ட் அட்டு ஹிஞ்ச் இஸ் ஈக்குவல் டு வாட் 0 அப்போ பெண்டிங் மொமெண்ட் எடுத்துக்கலாமா அப்போ பாருங்கள் ஆர்ஒய் இன்ட்டு 2 ஈக்குவல் டு இது டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எத்தனை கிலோமீட்டர் இது வரும் தான் லோட் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது 10 × 2 × 2/2 WL²/2 ஓகே 2 கேன்சலா எஸ் 2 கேன்சல் இங்கே ஆல்ரெடி 2 கேன்சல் அப்போ ஆர்ஒய் ஈக்குவல் டு நமக்கு என்னது 10 கிலோ நியூட்டன் அப்போ ஆர்ஒய் 10 கிலோமீட்டர் இருந்ததுன்னா ஆர்எக்ஸ் நமக்கு வரும் 40 இங்கே இருக்குது அப்போ 40 - 10 30 கிலோ நியூட்டன் அப்போ இதனுடைய சியர் ஃபோர்ஸ் நமக்கு எவ்வளவு 30 கிலோ நியூட்டன் இஸ் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் எஸ் இஃப் த ஷியர் ஃபோர்ஸ் அட் a section of a beam under bending is equal to 0 shear force of a section of a beam under bending yes under the bending la shear force of the section of the beam வந்து 0 னு சொல்லிட்டாங்க எப்போ பெண்டிங் கான்செப்ட்ல the bending moment is shear force 0 னா பெண்டிங் மொமெண்ட் எப்படி இருக்கும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் அப்படி தானே பார்த்தோம் shear force 0 பெண்டிங் மொமெண்ட் எப்படி நமக்கு வந்துச்சு கான்ஸ்டன்ட் L/3 பெண்டிங் மொமெண்ட் இஸ் கான்ஸ்டன்ட் ஓகே இங்கே பெண்டிங் 0 கிடையாது நமக்கு பெண்டிங் மூமெண்ட் 0 தான் நம்ம பார்க்கணும் ஓகேவா பெண்டிங் கான்செப்டில் ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு 0 அப்போ பெண்டிங் மொமெண்ட் இஸ் கான்ஸ்டன்ட் ஓகேவா நெக்ஸ்ட் எஸ் சேம் இதே லோடு கான்செப்ட் ஓகே இந்த மாதிரி கொஸ்டின் கம்பல்சரி டிஎன்பிசி ஏஇ டிஆர்பி கேட் எக்ஸாம் ப்ளஸ் அதர் பப்ளிக் செக்டர் யூனிட்டில் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஓகே கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க சிம்பிளி சப்போர்ட் பீம் சென்டரில் லோடு ஆக்ட் ஆகுதா ஸோ அது எப்படி வரும் நமக்கு 2 ட்ரையாங்கிள் சரி இது நமக்கு தெரியல விட்டுருவோம் ஸோ சிம்பிளி சப்போர்ட் பீம் பாயிண்ட் லோடு ஆக்ட்னா நமக்கு என்ன வரும் ட்ரையாங்கிள் அப்போ வந்து பிக்கு 4 இருக்கணும் எங்கே இருக்காங்க அப்போ 2ல் யாரோ ஒருத்தர் தான் ஓகே நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடு அப்படிங்கும்போது பெரபோலா அப்போ சிக்கு 1 இருக்கணும் அப்போ சிக்கு 1 அப்படிங்கும்போது நமக்கு 2 இருக்குது C1 ஓகே இது நமக்கு என்ன வரும் கியூபிக் பெரபோலா ஓகே ஸோ கியூபிக் பெரபோலா 3 அப்போ டிக்கு 3 இருக்கணும் அப்போ டிக்கு
3 ஓகே ABCD எழுதிக்கலாம் நம்ம. ஸோ சென்டரில் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக 2ன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே மூமெண்ட் கப்புள் ஆக்ட் ஆகுது. பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகும்போது நமக்கு 4. யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட் ஆக்ட் ஆகும்போது பெரபோலிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1. யூனிஃபார்ம் வேரிங் லோடு கியூபிக் பெரபோலா எங்கே இருக்காங்க 3. ஓகே அப்போ 24 13 24 13 ஓகே ஆப்ஷன் டி. ஓகே நெக்ஸ்ட் 23வது கொஸ்டின்ஸ். ஓகே சி தி ஃபாலோயிங் தி ஸ்டேட்மெண்ட் ஆர் ரிலேட்டட் டு bending of beams. The slope of bending moment diagram is equal to shear force. Slope of the bending moment diagram equal to shear force. Okay, correct. அப்போ statement 1 is correct. அவங்க கேட்டிருக்கிறது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகே ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். எப்பயும் அவங்க கேட்குறது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டா ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நம்ம எப்பவுமே ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் மேக்ஸிமம் படிச்சுட்டு இருப்போம். டக்குன்னு ஒன்றுன்னு பார்த்தோன்னா நம்ம என்ன OMR ஷீட்டில் டக்குன்னு அடிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை அங்கேயே. ஓகே ஒன்றுமே பண்ண முடியாது, நமக்கு தெரிஞ்சும் நம்ம தப்பு பண்ணிவிடுவோம். ஓகே the following the statement are related to being beams. only false statement is இல்லை false statement கேட்குறாங்க. slope of the bending moment diagram equal to shear force, correct. slope of the shear force diagram is equal to intensity of load, correct. slope of the curvature is equal to shear force, தப்பு. இது ஃப்ளெக்சர் ரொட்டேஷன் கொடுத்துட்டாங்க. ஏன்னா d square y by dx square இதனுடைய ஸ்லோப் நமக்கு என்னது டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y. அப்போ d cube y divided by dx cube. அப்போ இது நமக்கு என்னது ஷியர் ஃபோர்ஸ். ஓகே ஆனால் இவங்க என்ன ஃப்ளெக்சரல் ரொட்டேஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்லோப்புன்னு கொடுத்து வச்சுருக்காங்க, தப்பு. ஓகே ரொட்டேஷன்னா நமக்கு வந்து என்னது ஸ்லோப்பு தான். அப்போ தேர்ட் ஒன் தப்பு, ஆப்ஷன் சி. ஓகேவா the second derivative of the deflection is equal to what? first derivative is slope, second derivative is curvature or bending moment அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா d square y by dx square. ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே முடிஞ்சிச்சு போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் பாருங்கள். ஓகே இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த 25 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஓரளவு கான்செப்ட் புரிஞ்சு படிச்சிட்டிங்களாவே போதும். மேக்ஸிமம் இதை தாண்டி டஃப்பாக கேட்கறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஓகே ஸோ அதனால் தெளிவாக கொஞ்சம் படிங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் போட்டிருக்கு பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து WRDIலேருந்து நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ட் இருந்து நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தோம். அடுத்து வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட் இன்னும் பெண்டிங் இருக்குது, ப்ளஸ் இந்த பில்டிங்ஸ் இருக்குது. ஓகே அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐட்ட பேசிட்டு வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.